ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுட்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். 4வது ஸ்கந்தத்தில் 2 அத்தியாயங்கள் நம்ம கற்றுண்டோம். 2வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சத்திரயாகத்துக்காக எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது தக்ஷன் பரமசிவனுக்கு ஒரு சாபம் கொடுக்க, அதற்கு பதிலாக திரும்பவும் நந்தீஸ்வரர் தக்ஷனுக்கு ஆட்டுமுகம் ஏற்படட்டும் அப்படிங்கிற ஒரு சாபம் கொடுக்க, திரும்பவும் பிருகு மகரிஷி ஒரு பிரதிசாபம் சிவபக்தர்களை நோக்கி கொடுக்க, இப்படி சாபங்களாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே பரமசிவன் அங்கேருந்து மௌனமாக கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே அந்த பிரஜாபதிகள்லாம் சேர்ந்து அந்த சத்திர யாகத்தை 1000 வருஷ கணக்காக பண்ணி முடிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு மேலே இப்போ 3வது அத்தியாயத்தில் மைத்ரேய மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். தக்ஷனும் பரமசிவனும் இப்படி பரஸ்பரம் துவேஷ பாவத்தோடையே இருக்க பல 1000 வருஷங்கள் இப்படி கழிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏற்கனவே தக்ஷன் ரொம்பவும் கர்வம் உடையவன் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதற்கு மேலே என்ன ஆறுது அப்படின்னா, பிரம்மதேவர் எல்லா பிரஜாபதிகளுக்கும் தலைவனாக தக்ஷனை முடிசூட்டுறார். அதனால் தக்ஷனுக்கு இன்னும் கர்வம் அதிகமாயிடுத்தோ அப்படிங்கிறத சொல்கிறார். இப்பொழுது தக்ஷன் வாஜபேய யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை பண்ணி முடிக்கிறான். அதுவும் ரொம்ப ஒரு உத்தமமான யாகம். அந்த வாஜபேய யாகத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் சொன்னது போலவே பரமசிவனுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் ஹவிர்பாகங்கள்லாம் கொடுக்காம பரமசிவனை அப்படி அவமரியாதை பண்ணுறான். இந்த வாஜபேய யாகத்தை பண்ணி முடித்ததும் இப்போ அடுத்ததாக ப்ரஹஸ்பதி சவம் அப்படிங்கிற ரொம்பவும் ஒரு சிறந்த ஒரு யாகத்தை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். எதனால அப்படின்னா, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, வாஜபேய யாகம் பண்ணி முடித்த உடனே இந்த ப்ரஹஸ்பதி சவம்ங்கிற யாகத்தை பண்ணணும் அப்படின்னு விதிக்கிறதுனால இப்போது அத்தகைய ஒரு யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த யாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா தேவர்களும் ரிஷிகளும் எல்லா பித்திருக்களும் வந்திருக்காளாம். அவரவர்களுடைய மனைவிகளோட அப்படி ஆடை ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு வந்திருக்கா. எல்லா விதமான உபச்சாரங்களும் அவர்களுக்கு நடக்கிறது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பலவிதமான தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் இவர்கள்லாம் விமானத்தில் ஆகாச மார்க்கமாக கிளம்பி இந்த யாகத்துக்கு கிளம்பி வந்துட்டுருக்கா. வரும்பொழுதே அப்படி எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டே வராளாம். உறக்க எல்லாருக்கும் கேட்கறது போல பேசிகிட்டே வரா. இப்போ சதி என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய மாளிகையோட உப்பரிகையில் அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது இவர்கள்லாம் இப்படி ஆகாச மார்க்கமாக இந்த தேவர்கள்லாம் போகிறத பார்க்குறா. அவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்குறா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி தன்னுடைய அப்பாவோட கிரகத்தில் இப்படிப்பட்ட ஒரு உற்சவம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு ஆயின்றிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அவள் என்ன பார்க்குறாள் அப்படின்னா, கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சாரணர்கள் இவர்களுடைய மனைவிகள்லாம் அவர்களோட பதிகளோடு சேர்ந்துன்னு அப்படி விமானத்தில் போகிறா. அழகழகான வஸ்திரங்கள்லாம் அணிஞ்சுட்டுருக்கா. உயர்ந்த தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா. இப்படி ஆகாசத்தில் இங்கேயும் அங்கேயும் இப்படி விமானங்கள்லாம் பறக்கிறத பார்த்ததும் சதிக்கும் இப்போ ரொம்ப ஆசை வந்துடுதான், அந்த ஒரு உற்சவத்துக்கு தானும் போகணும் அப்படின்னு. அத்தகைய ஆசையோடு இப்போ பரமசிவனிடத்தில் பேசுகிறா. பேசும்பொழுதே சதி ரொம்ப சாமர்த்தியமாக ஆரம்பிக்கிறாளாம். என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களுடைய மாமனாருடைய கிரகத்தில் ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பாவோட கிரகத்தில் ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலையாம். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா கிரகத்தில் யாகம் நடக்கிறது, நான் போகணும் அப்படின்னு சதி மனசில் நினைக்கல. உங்களுடைய மாமனாருடைய கிரகத்தில் ஒரு யாகம் நடக்கிறது, அதனால் நீங்களும் அதற்கு வரணும் அப்படிங்கிறதுனால சேர்ந்து போகணும்னு ஆசைப்படுறா சதி தேவி. அதனால் பரமசிவனிடத்தில் சொல்கிறாளாம், நீங்கள் ஆசைப்பட்டேள் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த தேவர்கள்லாம் எப்படி அங்கே போகிறாளோ அது மாதிரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. நிச்சயமாக என்னுடைய அக்காக்கள் எல்லாரும் அவரவர்களுடைய பத்திகளோடு அந்த யாகத்துக்கு அங்கே வருவா. அதனால் நானும் உங்களோடைய அங்கே போய் அந்த மரியாதைகளையும் அந்த ஒரு அன்பளிப்பெல்லாம் நான் எங்கள் அப்பா இடத்துலேருந்து பெறணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறா பரமசிவனிடத்தில். அப்போ சொல்கிறா, நிச்சயமாக அங்கே போனேன் அப்படின்னா என்னுடைய எல்லா அக்காவையும் நான் பார்க்கலாம். அதற்கும் மேலே என்னிடத்துல அத்தகைய அன்புடைய என்னுடைய அம்மாவை நான் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுத்து நான் இவர்களெல்லாம் பார்த்து, அதனால் அவர்களெல்லாம் பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதோட அந்த ப்ரஹஸ்பதி சவங்கிற யாகம் ரொம்பவும் ஒரு உத்தமமான யாகமாச்சே. பெரிய பெரிய ரிஷிகள்லாம் அதை பண்ணுறாளாமே, அதனால அந்த யாகத்தையும் நான் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அவளுடைய மனசில் ஒரு எண்ணம் ஏற்படுறது. பரமசிவன் நினைப்பார் இல்லையா, யாகத்தில் அப்படி என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு அவர் நினைப்பார். அதனால சதிதேவி அழகாக சொல்கிறா, ஹே பிரபு, உங்களுடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னா, இந்த ஆச்சரியமான உலகம் இருக்கே, 3 குணங்களால் மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகம் இருக்கே, அதுவே உங்களிடத்துல தான் தோன்றிருக்கு. அதனால் உங்களுக்கு எதை பார்த்தாலும் பெரிய ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டேன். ஆனால் நானும் எப்படிப்பட்டவள்னா, நான் ஒரு அபலையான ஒரு ஸ்திரீ தானே. அதுலேயும் உங்களுடைய மகிமையெல்லாம் நான் முழுசாக இன்னும் உணரலை.
அதனால என்னுடைய பிறந்தகத்துக்கு போகணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ரொம்பவும் ஏற்படுறது. அதை நீங்கள் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல பரமசிவனை கூப்பிடும் பொழுதே அபவா அப்படின்னு கூப்பிடுறா, பிறப்பற்றவரே அப்படின்னு கூப்பிடுறா. ஏன் அப்படின்னா, நீங்கள் பிறப்பற்றவராக இருக்கிறதுனால பந்தமோ அல்லது பிரிவோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாளாம். அது மட்டும் இல்லை, சிதிகண்டா அப்படின்னு கூப்பிடுறா. நீலகண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கழுத்தில் நீளமான நிறம் உடையவர் இல்லையா பரமசிவன், அப்படி கூப்பிடுறாளாம். எதனால அப்படின்னா, உலகத்தில் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக விஷத்தையே குடித்தவராச்சே நீங்கள், அதனால எனக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும்னு ஆசைப்படுறா. இப்போ பரமசிவனை பார்த்து சொல்கிறாளாம், தன்னுடைய ஆசை எத்தகைய நியாயமானது அப்படிங்கிறத இப்போ அடுத்தது சொல்கிறா. நீங்கள் பாருங்கோ பஷ்ய அப்படிங்கிறாளாம். ஆகாசத்தில் பார்த்தேளா எப்படி இந்த கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், யக்ஷர்கள், இவர்களுடைய ஸ்திரீகள்லாம் அப்படி கிளம்பி போகிறா எல்லாரும் விமானத்தில். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ எங்களுக்கு சம்பந்தப்படாத, எங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தப்படாத எவ்வளவோ ஸ்திரீகள் அவர்களுடைய பதிகளோட விமானத்தில் போகிறா, அழகாக அலங்காரங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா. அப்படி யாரெல்லாமோ அந்த யாகத்துக்கு போகும்பொழுது நானும் நீங்களும் அங்கே போக வேண்டாமா அப்படிங்கிறத கேட்குறாளாம். இப்போ பரமசிவன் நினைப்பார் இல்லையா, நம்மளுக்கு அழைப்பு வராத இருக்கும்பொழுது நம்ம எப்படி சத்தி போக முடியும் அப்படின்னு அவர் நினைப்பார். அதற்காக சொல்கிறானாம், உங்களுக்கு தெரியாததே ஒன்றும் கிடையாது. ஒரு பதியுடைய கிரகத்துக்கோ அல்லது ஒரு குருதேவருடைய கிரகத்துக்கோ அல்லது ஒரு அப்பாவுடைய கிரகத்துக்கோ இல்லை ரொம்பவும் சொந்தக்காராளுடைய கிரகத்துக்கோ நம்ம போகணும் அப்படின்னா அழைப்பில்லாமல் கூட போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறா. பர்த்துஹு குரோஹோ தேக கிருதஷ்ச கேதனம் அப்படின்னு சொல்கிறா. அதனால இங்கே சொல்லி முடிக்கிறா, நீங்கள் அத்தகைய கருணை உடையவராச்சே, பவான் காருணிகா அப்படிங்கிறா. எப்படிப்பட்ட கருணை உடையவர் அப்படின்னா, அளவில்லாத ஞானம் உடையவராக இருந்த பொழுதிலும் உங்களோட சரீரத்தில் பாதியை எனக்காக நீங்கள் கொடுத்துருக்கேள். அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த நாமத்தை நீங்கள் ஏற்றுருக்கேள். அதனால அத்தகைய கருணை உடையவராக நீங்கள் இருக்கிறதுனால நான் கேட்கக்கூடிய இந்த ஒரு ஆசையை நீங்கள் எனக்காக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா. இந்த 14வது ஸ்லோகத்தோட நம்ம இந்த செஷனில் நிறுத்திண்டு இதற்கு மேலே அடுத்த பாதியை நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकं
अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। अथ तृतीयोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच सदा विद्विषतोः एवं सदा विद्विषतोरेवं सदा विद्विषतोरेवं कालो वैध्रियमाणयोः कालो वैध्रियमाणयोः कालो वैध्रियमाणयोः जामातुः श्वशुरस्यापि जामातुः श्वशुरस्यापि जामातुः श्वशुरस्यापि सुमहान् अतिचक्रमे सुमहान् अतिचक्रमे सुमहान् अतिचक्रमे यदा अभिषिक्तो दक्षस्तु यदाभिषिक्तो दक्षस्तु यदाभिषिक्तो दक्षस्तु ब्रह्मणा परमेष्ठिना ब्रह्मणा परमेष्ठिना ब्रह्मणा परमेष्ठिना प्रजापतीनां सर्वेषां प्रजापतीनां सर्वेषां प्रजापतीनां सर्वेषाम् आधिपत्ये स्मयोऽभवत् आधिपत्ये स्मयोऽभवत् आधिपत्ये स्मयोऽभवत् इष्ट्वा स वाजपेयेन इष्ट्वा स वाजपेयेन इष्ट्वा स वाजपेयेन ब्रह्मिष्ठान् अभिभूय च ब्रह्मिष्ठान् अभिभूय च ब्रह्मिष्ठान् अभिभूय च बृहस्पतिसवं नाम बृहस्पतिसवं नाम बृहस्पतिसमं नाम समारेभे क्रतूत्तमम् समारेभे क्रतूत्तमम् समारेभे क्रतूत्तमम् तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे देवर्षि पितृदेवताः देवर्षि पितृदेवताः देवर्षि पितृदेवताः आसन् कृतस्वस्त्ययनाः आसन् कृतस्वस्त्ययनाः आसन् कृतस्वस्त्ययनाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तदुपश्रुत्य नभसि तदुपश्रुत्य नभसि तदुपश्रुत्य नभसि खेचराणां प्रजल्पताम् खेचराणां प्रजल्पतां खेचराणां प्रजल्पतां सती दाक्षायणी देवी सती दाक्षायणी देवी सती दाक्षायणी देवी पितुः यज्ञमहोत्सवम् पितुर्यज्ञमहोत्सवम् पितुर्यज्ञमहोत्सवम् व्रजन्ती हि सर्वतो दिग्भ्यः व्रजन्ती हि सर्वतो दिग्भ्यः
व्रजन्तीः सर्वतो दिग्भ्यः उपदेववरस्त्रियः 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 विमानयानाः सप्रेष्ठाः विमानयानाः सप्रेष्ठाः विमानयानाः सप्रेष्ठाः निष्ककण्ठीः सुवाससः निष्ककण्ठीः सुवाससः निष्ककण्ठीः सुवाससः दृष्ट्वा स्वनिलयाभ्यासे दृष्ट्वा स्वनिलयाभ्यासे दृष्ट्वा स्वनिलयाभ्यासे लोलाक्षीः मृष्टकुण्डलाः लोलाक्षीर्मृष्टकुण्डलाः लोलाक्षीर्मृष्टकुण्डलाः पतिं भूतपतिं देवं पतिं भूतपतिं देवं पतिं भूतपतिं देवम् औत्सुक्यात् अभ्यभाषत औत्सुक्यात् अभ्यभाषत औत्सुक्यात् अभ्यभाषत सत्युवाच सत्युवाच प्रजापतेः ते श्वशुरस्य साम्प्रतं प्रजापतेस्ते श्वशुरस्य साम्प्रतं प्रजापतेस्ते श्वशुरस्य साम्प्रतं निर्यापितो यज्ञमहोत्सवः किल निर्यापितो यज्ञमहोत्सवः किल निर्यापितो यज्ञमहोत्सवः किल वयं च तत्र अभिसरामवामते वयं च तत्राभिसराम वामते वयं च तत्राभिसरामवामते यद्यर्थिता अमी विबुधाः प्रजन्तिः यद्यर्थितामि विबुधा व्रजन्तिः यद्यर्थितामि विबुधा व्रजन्तिः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिः स्वकैः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिः स्वकैः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिः स्वकैः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः अहं च तस्मिन् भवता अभिकामये अहं च तस्मिन् भवताभिकामये अहं च तस्मिन् भवताभिकामये सहोपनीतं परिबर्हम् अर्हितुं सहोपनीतं परिबर्हम् अर्हितुं सहोपनीतं परिबर्हम् अर्हितुं तत्र स्वसृः मे ननु भर्तृसंविताः तत्र स्वसृर्मे ननु भर्तृसंहिता तत्र स्वसृर्मे ननु भर्तृसंहिता मातृश्वसृः क्लिन्नधियं च मातरम् मातृश्वसृः क्लिन्नधियं च मातरम् मातृश्वसृः क्लिन्नधियं च मातरम् द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः उन्नीयमानं च मृड अध्वरध्वजम् उन्नीयमानं च मृडाध्वरध्वजम् उन्नीयमानं च मृडाध्वरध्वजम् त्वयि एतद् आश्चर्यम् अज आत्ममायया त्वयि एतदाश्चर्यम् अजात्ममायया त्वयि एतदाश्चर्यम् अजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकम् विनिर्मितं भाति गुणत्रयात्मकं
विनिर्मितं भाति गुणत्रयात्मकम् तथाप्यहं योषिद् अतत्त्वविच्यते तथाप्यहं योषिद् अतत्त्वविच्यते तथाप्यहं योषिद् अतत्त्वविच्यते दीनादिदृक्षे भव मे भवक्षितिम् दीनादिदृक्षे भव मे भवक्षितिं दीनादिदृक्षे भव मे भवक्षितिम् पश्य प्रयान्ति हि अभव अन्ययोषितोऽपि पश्य प्रयान्तिरभवान्ययोषितोऽपि पश्य प्रयान्तिरभवान्ययोषितोऽपि अलङ्कृताः कान्तसखावरूथशः अलङ्कृताः कान्तसखावरूथशः अलङ्कृताः कान्तसखावरूथशः यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितम् यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं यासां व्रजद्भिः शितिकण्ठमण्डितं नभो विमानैः कलहंस पाण्डुभिः नभो विमानैः कलहंस पाण्डुभिः नभो विमानैः कलहंस पाण्डुभिः हतं सुतायाः पितृगेह कौतुकम् कथं सुतायाः पितृगेह कौतुकम् कथं सुतायाः पितृगेह कौतुकम् निशम्य देहः सुरवर्यनेङ्गते निशम्य देहः सुरवर्यनेङ्गते निशम्य देहः सुरवर्यनेङ्गते अनाहुता अपि अभियन्ति सौहृदम् अनाहुता अप्यभियन्ति सौहृदम् अनाहुता अप्यभियन्ति सौहृदम् भर्तुः गुरोः देहकृतश्च केतनम् भर्तुर्गुरोर्देहकृतश्च केतनम् भर्तुर्गुरोर्देहकृतश्च केतनम् तन्मे प्रसीद इदम् अमर्त्यवाञ्छितम् तन्मे प्रसीदेदम् अमर्त्यवाञ्छितम् तन्मे प्रसीदेदम् अमर्त्यवाञ्छितम् कर्तुं भवान् कारुणिको बतार्हति कर्तुं भवान् कारुणिको बतार्हति कर्तुं भवान् कारुणिको बतार्हति त्वया आत्मनो अर्धे अहम् अदभ्रचक्षुषा त्वयात्मनोर्धेऽहम् अदभ्रचक्षुषा त्वयात्मनोर्धेऽहम् अदभ्रचक्षुषा निरूपिता मानुगृहाण याचितः निरूपिता मानुगृहाण याचितः निरूपिता मानुगृहाण याचितः இப்போ இந்த 14 ஸ்லோகத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். The first 14 shlokas. मैत्रेयोवाच सदा विद्विषतोरेवं कालो वैध्रियमाणयोः जामातुः श्वशुरस्यापि सुमहानतिचक्रमे यदाभिषिक्तो दक्षस्तु ब्रह्मणा परमेष्ठिना प्रजापतीनां सर्वेषाम् आधिपत्ये स्मयोऽभवत् इष्ट्वा स वाजपेयेन ब्रह्मिष्टान् अभिभूय च बृहस्पतिसवं नाम समारेभे क्रतुत्तमम् तस्मिन् ब्रह्मर्षयः सर्वे देवर्षि पितृदेवताः आसङ्कृतस्वस्त्ययनाः तत्पत्न्यश्च सभर्तृकाः तदुपश्रुत्य नभसि केचराणां प्रजल्पतां
सती दाक्षायणी देवी पितुर्यज्ञमहोत्सवम् व्रजन्ती सर्वतो दिग्भ्यः उपदेववरस्त्रियः विमानयानाः सप्रेष्ठाः निष्ककण्ठीः सुवाससः दृष्ट्वा स्वनिलयाभ्यासे लोलाक्षीर्मृष्टकुण्डलाः पतिं भूतपतिं देवम् औत्सुक्यात् अभ्यभाषत सत्युवाच प्रजापतेस्ते श्वशुरस्य साम्प्रतम् निर्यापितो यज्ञमहोत्सवः किल वयं च तत्राभिसरामवामते यद्यर्थितामि विबुधा व्रजन्तिः तस्मिन् भगिन्यो मम भर्तृभिः स्वकैः ध्रुवं गमिष्यन्ति सुहृद्दिदृक्षवः अहं च तस्मिन् भवताभिकामये सहोपनीतं परिबर्हमर्हितुं तत्र स्वसृर्मे ननु भर्तृसम्मिताः मातृश्वसृः क्लिन्नधियं च मातरम् द्रक्ष्ये चिरोत्कण्ठमना महर्षिभिः उन्मीयमानं च मृडाध्वरध्वजम् त्वय्येतदाश्चर्यम् अजात्ममायया विनिर्मितं भाति गुणत्रयात्मकम् तथाप्यहं योषिद् अतत्त्वविच्यते दीनादिदृक्षे भव मे भवक्षितिम् पश्य प्रयान्तीः अभवान्ययोषितोऽपि अलङ्कृताः कान्तसखावरूथशः यासां व्रजद्भिः क्षितिकण्ठमण्डितम् नभो विमानैः कलहंस पाण्डुभिः कथं सुतायाः पितृगेह कौतुकम् निशम्य देहः सुरवर्यनेङ्गते अनाहुता अप्यभियन्ति सौहृदम् भर्तुर्गुरोर्देहकृतश्च केतनम् तन्मे प्रसीदेदम् अमर्त्यवाञ्छितम् कर्तुं भवान् कारुणिको बतार्हति त्वयात्मनोर्देहम् अधभ्रचक्षुषा निरूपिता मानुगृहाण याचितः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜ் கி जय இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் சஹானா. அடுத்த செஷன்ல 3வது அத்தியாயத்தினுடைய அடுத்த பாதியை கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now we have started learning the 4th skanda. We learnt 2 chapters in the 4th skanda. In the 2nd chapter, we saw that during the Satra Yaga, for which all the Prajapatis had assembled, Daksha gave a curse to Lord Shiva, and Nandishwara in turn, he gave a very terrible curse to Daksha. And again, Bhrigu Maharishi gave a counter curse to all the Shiva Bhaktas. And after all this, Paramashiva left that place silently. And then all the Prajapatis and the Brahmins who had gathered there, they completed the Satra Yaga over a period of 1000 years. And so further in this 3rd chapter, Maitreya Maharishi, he begins by telling that in this manner, a very long period of time elapsed when Daksha and Paramashiva were thus bearing ill feelings towards one another. And now Daksha, we have seen that already he is a very haughty person. What happened was now Brahmadeva installed Daksha as the leader of all the Prajapatis, and because of this, Daksha became even more puffed up with pride. And now Daksha performed a Vajapeya Yaga, in which he insulted Paramashiva by not giving him any offerings during the sacrificial oblations,
And after the Vajapaya Yaga, he now began another yaga called the Brihaspati Sava. The Shastras say that after a person performs the Vajapaya Yaga, he must immediately follow it up with the Brihaspati Sava, which is said to be one of the supreme among all the yagas. And so, now when Daksha began the yaga called the Brihaspati Sava, all the devas, the Pitras, the Rishis, they all came to attend that yaga, and along with their wives, they were all well honored in that yaga. And many celestial beings also, they were passing through the skies to attend this yaga. And even as they went in their vimanas, they spoke loudly about this yaga. And it so happened that Sati was standing in the balcony of her mansion, and she happened to see all these celestial beings pass through the sky in their vimanas, and she also heard them speak about this yaga. And only then did she come to know of the sacrificial festival which was being held at her father's place. Now Sati Devi observed that all the spouses of these Gandharvas, the Vidyadharas, the Charanas and so on, they were all dressed in fine costumes, they were all wearing exotic gold ornaments, and they were flying with their partners in their aerial cars from all the directions in the sky. And as soon as Sati saw all this, she became very eager to go and attend that festival. And so with lot of eagerness, she came and spoke to Lord Shiva. Even as Sati begins to speak, we can see that Sati is very diplomatic and very smart, because she begins by telling, "O Vamadeva, I hear that a grand sacrifice is being held at the place of your father-in-law." She doesn't say, "My father is doing a grand festival," because she doesn't mean to say that her father is doing some utsava and she wants to attend it. She wants Shiva also to take part in it, and that is why she begins by telling, "Your father-in-law has arranged for a grand utsava." So she says, if you desire, we both can also attend that utsava, just like how these celestial beings are going there. And she says, I am very sure all my sisters, they will be there with all their husbands, and I too wish to be there with you in order to receive all the honor and all the gifts that my father will be bestowing upon us. And there I shall meet all my sisters, all my mother's sisters, that is Devahuti, Akuti and so on. And I shall also meet my mother, who is very, very fond of me, because it's been a very long time since I saw all of them, so I am very eager to meet all of them, she says. And I also wish to witness that great yaga called Brihaspati Sava, where all the eminent sages are performing that yaga. But now she had a thought that Paramashiva might think, what is so surprising about that yaga that you must go there and watch that? So she says, "O Lord, your greatness is such that this entire wonderful creation, which comprises of the three gunas and is brought forth by Maya, it rests in you, it is brought forth in you. So you are not surprised by anything else in this world. But I am after all a pitiable woman, and moreover I cannot understand your glory entirely also. So I wish to see my birthplace, I wish to go there, so please fulfill my wish," she says. She now justifies her desire by showing Paramashiva all those who are travelling through the skies. She says, "Pashya." She says, "Please take a look at all those other women who are not even related to us, all the outsiders travelling along with their husbands, being dressed in fine costumes and wearing lot of ornaments, travelling through the skies to attend this festival. When even the outsiders are going there to attend that, must we both not go and attend that festival?" she says. And the sky itself is looking so charming with all these vimanas which are looking like swans, white swans. And here Sati calls Shiva as Abhava, the birthless one, because she intends to say that because you are birthless, you do not know the pangs of separation or the pangs of bondage and all that, but I know all that, she says. And then she also calls him as Shiti Kanta, which means the one who has a blue neck, because Shiva drank the poison. So she means to say here that in order to bless the people of this world, you even drank poison. So you are such a benevolent person, so please bless me also, she says. And then she says, "Please tell me, O Supreme One, which daughter who comes to know of some festival at her father's place can be very calm without her body and mind becoming restless," she says. "But still you might ask me that how can we go without being invited by your father?" So Sati says, "O Supreme One, there is nothing that you do not know. You know that people go to their father's place or their husband's place or their guru's place or even to the place of their very near and dear ones, even if they are not invited,
She says, Bhartuhu guroho deha kritascha ketanam. And therefore she concludes by telling, Bhavan Karunikaha, you are the most compassionate one, because though you possess infinite knowledge, you have given half of your body for me, you have placed me in the half of your body, and you have the name called Ardhanarishwara, and so you are such a benevolent and compassionate person, so please grant this desire of mine. And with these words of Sati, that is the 14th shloka, we shall stop for this session and learn the other half of this chapter in the next session. Radhe Radhe.